அவர் கடைசி ஆனந்தனில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்ப கேட்கறாங்க, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நம்ம ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நம்ம நல்ல செய்யறோம், அதுக்காக அவங்க நமக்கு நன்றியோட இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது. அவங்க நன்றியோட இருக்காங்க இல்லங்கிறத நம்ம கருத்துல வச்சுக்காம அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நல்லா செஞ்சுட்டே இருக்கணும். இதுதான் நான் அரசியல் வாழ்க்கையில கத்துக்கிட்டது அப்படிங்கிறது. அது என் பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ணிப்பேன். எப்படின்னா, நான் பிறந்தது ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்தேங்க. வந்து ஃபர்ஸ்ட் கிராஜ் ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ். எங்க வீட்டில் எல்லாமே சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜ் பிராமணஸ்க்கு அவர் தரமாட்டாரு, மற்ற சமூகத்துக்கு தான் அவர் தருவாங்க, பிராமின்ஸ் அது கிடைக்காது, நம்ம ட்ரை பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து பிராமின்ஸ் எல்லாருமே உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எங்க அப்பா ட்ரை பண்ணா கிடைச்சிருச்சு எங்களுக்கு. ஆனா இனி வரைக்குமே எங்க வீட்டில் யாருமே டிஎம்கே ஓட் போட மாட்டாங்க. அவங்க வேற ஒரு மாற்று தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கூட ஒரு கமல் தான் போறாங்க அவங்க. அவர் எனக்கு கொடுக்குறாரு, இவங்க எல்லாமே திட்டுறாங்க, என்ன நன்றியோட இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சுற்றம் யாருமே இறந்த போது கூட ஏதோ ஒரு வன்மத்தோட தான் பேசுவாங்க, சுற்றம் இருக்கு அத்தனை பேருமே. ஆனா அவர் வந்து எனக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு, 80,000 கொடுத்துருங்க, சொந்தக்காரங்க கூட எனக்கு கொடுக்கல. என் 4 வருஷத்துல எனக்கு 80,000 ஃபீஸ் மைனஸ் ஆயிருக்கு. நான் அவருக்கு நன்றியோட தானே இருக்கணும். அது எப்படி அவங்க இவ்வளவு பேர் எப்படி இல்லாம